அன்பார்ந்த நலம் தரும் ஜோதிடம் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது குழந்தை ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா, யாரோ ஜாதகத்தில் மூலமாக நாம் கணிக்கப்பட்டு ஒருவருக்கு அது ஆண் பிள்ளையா இல்லை பெண் பிள்ளையா பிறக்கும் என்று நாம் பார்ப்போம். பொதுவாக எல்லாருக்கும் இந்த நினைப்பு தான். ஏனென்றால் ஒரு கர்ப்பிணியாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு கணவராக மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் பிறக்கப்பெறும் அந்த குழந்தை ஆனது, அந்த கருவானது எல்லாருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குதா பெண் குழந்தை இருப்பதுக்கு எல்லாம் ஒரு ஆவலாக இருப்பார்கள். ஏன்னா ஆண் வாரிசு 1000 இருந்தாலும் ஒரு ஆண் வாரிசு அப்படின்றவர்கள், சில பேர் பெண் பிள்ளை பிறக்கும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஸோ இவர்களுக்கு அந்த ஜாதகத்தின் மூலமாக ஒருவருக்கு ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்ற அறிவு தான் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஜாதகத்தில் மூலமாக யார் ஒருவருக்கு அந்த வாரிசு ஆண் வாரிசா பெண் வாரிசு என்று பார்ப்போம். முதலில் ஜாதகத்தில் அந்த 5ஆம் இடம், புத்திரஸ்தானம் என்ற புத்திர பாக்கியம் 5ஆம் இடம், 5ஆம் அதிபதியும் குருவை வைத்துதான் பெரும்பாலும் இது யார் ஒருவருக்கு நல்ல ஒரு வலுவான இடத்தில் ஒரு 5ஆம் அதிபதியும் அந்த குருவும் பொறுத்துதான் அவருக்கு இந்த வாரிசை குறிக்கிறோம். அதே போல் ஜாதகத்தில் யார் ஒருவருக்கு இந்த 12 கட்டங்களில் 12 ராசி கட்டங்கள் எந்த ராசி ஆண் ராசி பெண் ராசி என்று பார்ப்போம். இந்த பெண் ராசி குறிக்கிற அந்த கட்டங்கள், அந்த ராசியானது ஒருவருக்கு ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம். ஆகவே இந்த 6 ராசி கட்டங்கள் பெண் ராசியை குறிக்கிறது. அதே போல் ஆண் ராசி மீதி உள்ள இந்த மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், கும்பம், இது ஆண் ராசி கட்டங்கள். ஆகவே இந்த 6 ராசி கட்டங்கள் ஆண் ராசி பெண் ராசி என்று நாம் தனித்தனியாக பிரித்திருக்கோம். இந்த 5ஆம் இடம் யார் ஒருவருக்கு இந்த ஆண் ராசியில் அமைந்தால் இல்லாது பெண் ராசியில் அமைகிறார் என்று பார்ப்போம். அந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து புத்திரஸ்தானம் என கொடுக்கிற அந்த ராசியானது ஆண் ராசியாக வந்தால் ஒருவருக்கு ஆண் பிள்ளை பிறக்கும். இதுதான் அந்த ஜோதிட விதி. அதே போல் அந்த நான் சொன்ன அந்த 6 பெண் ராசி கட்டைகள் யாருக்கு அந்த 5ஆம் இடம் இருந்தால் பெண் பிள்ளை பிறக்கும். இதுதான் இந்த ஜோதிட சூட்சமம். அதே போல் ஒருவருக்கு 5ஆம் அதிபதி வேறொருக்கு, சார் எனக்கு 5ஆம் இடத்துல எந்த ராசி வரல, 5ஆம் அதிபதி எங்கு அமைகிறதோ அது ஆண் ராசி கட்டங்கள் இருந்தால் அமைஞ்சால் ஆண் வாரிசு, பெண் ராசி கட்டங்களில் பெண் பிள்ளை பிறக்கும். இதுதான் அந்த ஜோதிட சூட்சமானது. இது மட்டும் இல்லாமல் யார் ஒருவருக்கு இந்த 5ஆம் அதிபதி என சொல்ல 5ஆம் அதிபதிக்கான கிரகம் இல்லை 5ஆம் இடத்தில் எந்த ஒரு ஆண் கிரகம் இருக்குதா பெண் கிரகம் அமையுதா என்று பார்ப்போம். முதலில் பெண் கிரகம் நம்ம எடுத்துக்கொண்டால் சுக்கிரனும் சந்திரனும் பெண் கிரகம், இது 5ஆம் இடத்தில் இருந்தால் ஒருவருக்கு பெண் பிள்ளை பெறுகிறது. அதே போல் யார் ஒருவருக்கு ஆண் கிரகம் பரிபூர்ண எடுத்துக்கிட்டோம், சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 ஆண் கிரகத்தில் ஏதோ ஒன்று 5ஆம் இடத்தில் அமைந்தால் ஒருவருக்கு ஆண் வாரிசு நிச்சயம். இதுதான் அந்த ஜோதிட விதியானது. சில பேருக்கு, சார் நமக்கு ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை பிறக்குமா, இல்லை ஜோதிடத்தில் நான் சொல்கிறேன் இந்த நபருக்கு ஒரு ஆண் பெண் வாரிசு ரெண்டுமே இருக்கிறது, 2 ஆண் பெண் பிள்ளை இருக்குனால அந்த 5ஆம் இடத்தில் ஆண் கிரகம் நாம் பரிபூர்ண ஆண் கிரகம் செவ்வாய் சொல்கிறோம் வலுவாக இருந்தால் 5ஆம் இடத்தில் கண்டிப்பாக ஆண் வாரிசு. அதே போல் பரிபூர்ண பெண் கிரகமான சுக்கிரன் வலுத்துக்காரன் பட்டு 5ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு பெண் வாரிசு. ஆகவே இந்த 2 கிரகம் ஏதோ ஒன்று இருந்தால், அதே போல் சந்திரன் இருந்தால் பெண் வாரிசு, சூரியன், செவ்வாய், குரு இருந்தாலும் அதே போலதான். ஆகவே இதில் 2 கிரகங்கள் ஆண் ஒன்று பெண் இருந்தால் 5ஆம் இடத்தில் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை ஒருவருக்கு பிறக்கிறது. இதுதான் ஜாதகத்தில் சூட்சம். எத்தனை ஆண் கிரகம் இருக்குதோ எத்தனை பெண் கிரகம், ஆண் கிரகத்தில் ஆண் ராசி கட்டத்தில் இருந்தால், நான் சொன்ன அந்த ஆண் ராசி கட்டத்தில் இருந்தால் ஒருவருக்கு கண்டிப்பாக ஆண் பிள்ளைதான். அதே போல் இந்த வலுவான பெண் கிரகம் பெண் ராசி கட்டத்தில் இருந்தால், பெண் கிரகமானது சுக்கிரனோ சந்திரனோ இருந்தால்
அது பெண் பிள்ளை பிறக்கும். ஆண் கிரகம் சூரியன், செவ்வாய் மற்றும் குரு ஆண் ராசி காட்டியிருந்தால் கண்டிப்பாக எத்தனை ஆண் கிரகம் இருந்தாலும் அத்தனை ஆண் வாரிசு. பெண் பிள்ளை பெண் எத்தனை உள்ள இருந்தால் பெண் வாரிசு தான் பிறக்கும். பெண்கள் இதுதான் ஜாதகத்தில் அந்த சுட்சமும். அதுக்கான தசாபுத்தி நடக்கும்போது அந்தந்த தசாபுத்தி நடக்கும்போது ஒரு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ பிறகு. இதுதான் ஜோதிட விதி. இதில் ஜாதகத்தில் பொறுத்து அந்த வலுவான கிரக அமைப்பு பொறுத்து ஒருவருக்கு ஆண் வாரிசு பெண் வாரிசு பிறகு. நன்றி, வணக்கம்.